காவல்துறையில் உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கான தேர்வில் காவலர்களுக்கான 20% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இனிமேல் பொதுப்பிரிவினரைப் போலவே காவலர்களுக்கும் ஒரே மாதிரியான எழுத்துத் தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வுகள் நடத்தப்படும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் 1299 உதவி ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை கடந்த மே மாதம் வெளியிட்டது. இத்தேர்வுக்கு பொதுப்பிரிவினர் மட்டுமின்றி காவல்துறையில் பணிபுரியும் 2ஆம் நிலை, முதல் நிலை மற்றும் தலைமை காவலர்களுக்கும் 20% உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது. முந்தைய நடைமுறையின்படி காவலர்களுக்கு தனி எழுத்துத் தேர்வும் பொதுப்பிரிவினருக்கு தனி எழுத்துத் தேர்வும் நடத்தப்பட்டன. காவலர்கள் ஏற்கனவே உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்பதால் அவர்களுக்கு மீண்டும் உடற்தகுதி தேர்வு நடத்தப்படுவதில்லை. ஆனால் பொது பிரிவினருக்கு எழுத்துத் தேர்வு தவிர உயரம், மார்பளவு, ஓட்டப்பந்தயம் போன்ற உடற்தகுதி தேர்வுகளும் நடத்தப்பட்டன. இதற்கிடையில் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் தேர்வின் போது பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மட்டுமே பணிமூப்பு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. இந்த தீர்ப்பின் காரணமாக உதவி ஆய்வாளர் தேர்வு நடைமுறையில் சில சிக்கல்கள் ஏற்பட்டன. இதையடுத்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் தமிழக டிஜிபியின் பரிந்துரையையும் கருத்தில் கொண்டு தமிழக அரசு புதிய அரசாணையை வெளியிட்டுள்ளது. அரசாணையின்படி தேர்வில் என்னென்ன மாற்றங்கள் உள்ளது பார்க்கலாம். காவலர்களுக்கும் பொது பிரிவினருக்கும் இனி தனித்தனியாக தேர்வு நடத்தப்படாது. அனைவருக்கும் ஒரே மாதிரியான பொதுவான எழுத்துத் தேர்வு நடத்தப்படும். காவலர்களுக்கான 20% உள்ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இனிமேல் காவலர்கள் பொது பிரிவினரை போலவே போட்டியிட வேண்டும். காவலர்களுக்கும் இனிமேல் உடற்தகுதி தேர்வு கட்டாயம். அனைத்து பிரிவினரும் எழுத்துத் தேர்வுக்கு பிறகு உடற்தகுதி தேர்வில் பங்கேற்க வேண்டும். இது உயரம், மார்பளவு, ஓட்டப்பயிற்சி, உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் உள்ளிட்டவற்றை உள்ளடக்கியது. தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மட்டுமே பணிமூப்பு பட்டியல் தயாரிக்கப்படும். பயிற்சி காலத்தில் பெறும் மதிப்பெண்கள் பதவி உயர்வில் முன்னுரிமையை நிர்ணயம் செய்யாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.